பிரபல கிறிஸ்துவ மத போதகர் பால் தினகரன். குறிப்பாக நமக்கு தெரியும் அவருடைய செயல்கள்லாம் ஈடுபாடுகள்லாம் எப்படி இருக்கிறது. ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகள் நடத்துறது, அப்புறம் இந்த ஹேண்டிகேப்டாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு இதாக வச்சுருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாப்பூரில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சுவிச நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 50,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ப்ரொசீஜர்லாம் போய் கொடுக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம். உடனே அதை ரிவ்யூ பண்ண அந்த மாநிலத்தோட காவல்துறை என்ன சொல்கிறாங்க, சரிங்க ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வர்பல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 நாள் கேட்டிருக்கீங்க, பாக்கி நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபுல்லாக டீட்டெயிலாம் பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க, அடுத்த நாள் சொல்கிறாங்க, இல்லை சார் இதுக்கு நாங்கள் தடை பண்ணுறோம், ஏன்னா இது ஒரு பிளாக் மேஜிக் ஆக்ட் பிரகாரம் இருக்கிறது, இது ஏற்புடைய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தடை கொடுக்குறோம், இல்லை இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அவங்களோட கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க காவல்துறை ரொம்ப லேட்டாக தான் சொல்கிறாங்க, அதாவது நைட் டைமில் தான் சொல்கிறாங்க, ஏன்னா அதை ரிவ்யூ பண்ணி சொல்கிறதுக்கு நைட் ஆகுது. உடனே இரவாக என்னன்னு தெரியல ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடக்கிறது. மும்பை உயர்நீதிமன்றத்துடைய கிளை நீதிமன்றத்தில் இதை பற்றி இந்த கேஸை பற்றி விசாரணை வருது. கேஸை விசாரித்த நீதி அரசர்கள் என்ன சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் தடை பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு மத சுதந்திரம் இருக்குது, அதனால் இதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரவாக, அதாவது ஒரு மிட் நைட்டில் ஒரு தீர்ப்பை கொடுத்து இதுக்கு பர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஊர் பால் தினகரன், தமிழ்நாடு புகழ் ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரன், வருஷத்துக்கு அந்த ஊரில் 50,000 பேர் பொதுக்கூட்டம் மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே கொண்ட பொதுக்கூட்டங்களே வருஷம் முழுக்க நடந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 30 வகையான டிவி சேனல், நமக்கு ஒரு சேனல் நடத்த முடியுமான்னு நம்ம கஷ்டப்படுறோம். 30 வகையான டிவி சேனல் வெவ்வேறு லாங்குவேஜில் ஒரு மாதத்துக்கு 300க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு சொந்தமாக 2 ஜெட்டு இருக்குது, ஜெட்டு பிளேன், எங்கே வேணால் போகலாம், தனியார் பிரத்யேக விமானம் இருக்குது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 900 ஏக்கர்ஸ் இல்லீகலாக ஃபாரஸ்ட் லேண்டை ஆக்கிரமிச்சிருக்கார் என்ற கேஸ் இருக்குது. சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இடி ரைடு வந்தது இந்த தினகரனுடைய இடத்துல. அப்போ 5 கிலோ தங்கம், அது தவிர கணக்கில் வராத கேஷ், அது எத்தனை இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, நோட் பண்ணி வச்சேன், 5 கிலோ தங்கம் ஞாபகம் இருக்குது. சம் ஃபியூ ஹண்ட்ரட் crore கேஷ் கணக்கில் வராமல் நிறைய கேஷ் இருந்திருக்கு, அதில் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 300-400 கோடி கணக்கு கொடுக்க முடியல, அதை கைப்பற்றினாங்க. இப்படிப்பட்டெல்லாம் பெரிய பெரிய அதிபதிக்கு சொந்தக்காரர். இவர் என்ன பண்ணுவார்னா, பொதுக்கூட்டங்களை போய் ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து சொல்லுவார், செவிடர்களே காது கேட்கணுமா, ஜீசஸ் இருக்காரு, கூடர்களே கண்ணுக்கு தெரியணுமா, ஜீசஸ் இருப்பார், கேன்சர் போகணுமா, ஜீசஸ், கிட்னி கல்லா, ஜீசஸ். சீடியெலாம் வச்சுருக்காருங்க. ஒரு சிடி, அந்த சிடியை வாங்கி நீ கையில் வச்சுட்டிங்கன்னா போதும், அந்த பவர் உள்ளே இறங்கி கிட்னி ஸ்டோன் கரைஞ்சி போயிடும். வெளிப்படையாக பேசுகிறார். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டா சிம்மில் சொல்லுங்கள். ப்ரீபெய்டு எவ்வளோ, ஒரு 150 நாள் அப்படி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரீபெய்டு ப்ரேயர் பேக்கேஜ் வச்சுருக்கார். ஸ்டார்டிங் ஃப்ரம் 3,000 rupees. உங்களுக்கு ஏதாவது மனசு கவலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தினகரனுக்கு சொல்லிட்டிங்கன்னா போதும், ஒரு 3,000 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா போதும். அது வேலிடிட்டி உண்டு. நீங்கள் அனுப்பிச்ச டேட்லேருந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி வேலிடிட்டி உண்டு. 6 மாதம்னா அந்த 6 மாதம் வரைக்கும் உங்களுக்காக ஒரு டைரெக்டாக எஸ்டிடி மாதிரி ஏதோ ஒரு டிடி, அந்த டிடி போட்டு டைரெக்டாக பேசுவார். யார்கிட்ட, ஜீசஸ்கிட்ட பேசி உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடுவார். அந்த வேலிடிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு திருப்பி ரினியூ பண்ணணும், இல்லாட்டியே போயிடும். நல்லா இருக்குல்ல? அப்புறம் நீங்கள் இறந்து போன பிறகு சொர்க்கத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 3 கிளாஸ் இருக்குது சொர்க்கத்தில். ஃபஸ்ட் கிளாஸு கோல்டு, செகண்ட் கிளாஸ்னால் சில்வர், தேர்டு கிளாஸ்னால் ப்ரோன்ஸ், அப்படி 3 கிளாஸ் 3 லேயரில் இருக்குது சொர்க்கம். நீங்கள் அதுக்கான சாவி வட்டை வாங்கிக்கலாம். அது என்ன ரேட்டுன்னு தெரியல, போய் அவர் தான் கேட்கணும். கோல்டு கீ வேணுமா, பப்ளிக்காக மீட்டிங்கில் இப்படி சொல்லி விற்கிறார், ஜனங்க வாங்குறாங்க. இப்படியெல்லாம் ஏமாற்றி 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 கோடானு கோடி சேர்த்த தினகரன் இத்தனை ஜெட்டு கிட்டு இதெல்லாம் வச்சுருக்க ஊர்வலம் முழுக்க வாங்கி வச்சுருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு சுரண்டைங்கிற இடம் நம்ம தென்காசி மாவட்டத்தில், அங்கே ஒரு சாதாரண பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய கிளர்க்காக இருந்தவர் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தார் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா,
ட்ரான்ஸ்னு ஒரு படம் இங்கிலீஷில் மலையாளத்தில் வந்தது, அப்போ தமிழ்லேயே மொழிபெயர்த்து வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா போதும், இவர் என்னென்ன பண்ணார், ஒரு சாதாரண ஆள் வந்து இப்படியெல்லாம் இந்த மாதிரி மாய்மானம் பண்ணி ஏமாற்றி ஒரு பெரிய பாதிரியாராக வராங்கிறது அந்த படத்தை பார்த்தா தெரியும். இது அப்படியே அவருக்கு பொருந்தும். இப்படி பணம் சம்பாதித்த தினகரன் 50,000 பேர் கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தை கோலாப்பூரில் நடத்தினோம்னா, இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் பண்ணி நடத்தினாருன்னா பிளாக் மேஜிக் ஆக்ட் அது வருமா வராதா? இதுதான் நம்முடைய கேள்வி. இது வரைக்கும் மகாராஷ்டிராவில் பல இடங்கள் நடத்தியிருக்கார். இதுக்கு முன்பு இருந்த அரசெல்லாம் அனுபவிச்சிருக்கு. இந்த முறை மகாராஷ்டிராவில் இப்போ உள்ள பாஜக அரசு காவல்துறை சொல்லி அதை தடுத்திருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன பண்ணுது, நடுராத்திரி 12 மணிக்கு போய் நீதிமன்றம் கூடி மிக அவசியமான ஒரு வேலை பாருங்க. அவன் என்ன கேட்குறான்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததா இல்லை இல்லை இல்லை, அனுபவிச்சுட்டு போங்க, அவங்க மத நம்பிக்கையை கொண்டாடலாம், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். இந்த மாதிரி சொர்க்கத்து போகிற சாவி, கிட்னி ஸ்டோனுக்காக சிடி, இதெல்லாம் மத நம்பிக்கையா? இப்போ இதே பால் தினகரனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க. இவருக்கு கிட்னியில் பிரச்சனை வந்தது, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு. இங்கே நடந்தால் தெரிஞ்சிடும் இல்லையா? அமெரிக்காவில் போய் புருக்லின் மருத்துவமனையில் போயிட்டு ரகசியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அப்புறம் வெளியில் விஷயம் வந்தாச்சு. இவங்களுடைய மனைவி கேன்சர் நோயால் செத்து போனாங்க. அப்போ தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் வந்து ரகசியமாக போய் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுது. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து பல்லாமல் எங்கள் ஒய்ஃபு செத்து போயிருக்காங்க. அப்போ ஊரை ஏமாத்த விஷயம் தானே? அப்போ மூட நம்பிக்கை பில்லி சுனித்து தடுக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் ஏன் தடுக்கக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது? இதுதான் நம்முடைய கேள்வி. இன்னும் சொல்லப்போனா இந்த அளவுக்கு வெளிப்படையாக மதமாற்றத்தை ஒரு பிஸ்னஸாக நடத்தி மக்களை ஏமாற்றுகின்ற காரணத்துக்காக அதுக்காக அரெஸ்டே பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியும். எனக்கு இவ்வளோ தெரியும் போது கவர்மெண்ட் தெரியாதுன்னு. அதனால் இது ஒரு ஃப்ராடுலண்ட் ஒரு ஈவெண்ட், அதில் சந்தேகமே இல்லை. என்ன வருத்தம்னா, முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த கோர்ட் வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதே போல் ரம்ஜான் சமயத்தில் இந்தந்த இடங்களில் ஆடு வெட்டக்கூடாது என்று சொல்லி தடை, இந்த இடத்துல வெட்டக்கூடாது என்ற சொல்லியிருக்காங்க. அதை மீறி வெட்டுவதற்கான ஏற்பாடு பண்ணும்போது அப்போ உடனே போய் கோர்ட் அணுகிறாங்க. இது இப்போ அவசரம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அது அவசரம் இல்லை. இப்போ நடுராத்திரி 12 மணிக்கு டீஸ்டா செட்டல் வார்டுங்கிற அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணுமா கூடாது என்று முடிவு செய்து ராத்திரி 12 மணிக்கு கூடுறாங்க. கருணாநிதிக்கு சுடுகாடு வைக்கணுமா வேண்டாமா மெரினா பீச்சில் ராத்திரி 12 மணிக்கு கூடுவாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது கோர்ட் மேலே நமக்கே என்னப்பா கோர்ட் இப்படி இருக்கிறது என்று ஒரு சாதாரண மனிதனுக்கு அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா இது ஒரு சட்ட மீறல், ஆக்சுவல் ஆக்டிங் அக்கார்டிங் டு பிளாக் மேஜிக் ஆக்ட். இது பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு நாள் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க, அதில் இந்த மாதிரிலாம் ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ அகைன்ஸ்ட் த லா இது இருக்குன்னு சொல்லிட்டு இல்லீகல்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க. அப்போ சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த நீதிபதிகளே அதை வந்து அந்த சட்டம் அதுக்கு செல்லாது என்று சொல்வது போல செயல்பட்டு இருப்பது வந்து மனசு வருத்தமாக இருக்கிறது. கான்ஸ்டியூஷன் அண்டு லா ஷுட் பி இட்ஸ் ஃபார் ஆல். கிறிஸ்தவர்கள் they are not above the law. ஆனால் இப்படி செயல்பட்டது மனசு வருத்தத்தை தெரிகிறது. இது வந்து நீதிமன்றத்தின் மேல் ஒரு நம்பிக்கையை குலைக்கூடிய செயலாக நான் பார்க்குறேன்.